இது வந்து மெர்சிடஸ் பென்ஸ் ஏஎம்ஜி. இந்த வண்டியில் வந்து என்ன கம்ப்ளைண்ட்னா, கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து ட்ராக்ஷன் லைட்டு, ஏபிஎஸ் லைட் எரியுது. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஃபால்ட்டு தான் இந்த பென்ஸில், இந்த ஃபால்ட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏபிஎஸ் லைட்டு, ட்ராக்ஷன் லைட் எரியுது வண்டியில். நம்ம செக் பண்ணி பார்த்ததுல இதில் ஏபிஎஸ் சென்சார் போயிட்டுருக்கு. அதை தான் நம்ம இப்போ மாற்ற போகிறோம். இந்த வண்டி வந்து போர்ட்ஸ் வெஹிக்கிள். ஏபிஎஸ் சென்சார் மாட்ட ஃபஸ்ட்டு நம்ம வந்து வீல் ரிமூவ் பண்ணோம். நம்ம இப்போ வீல் ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த ஏபிஎஸ் சென்சார் லொக்கேஷன் வந்து இங்கே தான் வருது. இதுதான் ஏபிஎஸ் சென்சார். நம்ம இப்போ இதுதான் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இதோட ஒயரிங் கனெக்ஷன் வந்து மேலே போகுது, ஃபெண்டர் லைனுக்குள்ளே போகுது. நம்ம சென்சார் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இதோட ஒயரிங் கனெக்ஷன் வந்து ஃபெண்டர் லைனுக்குள்ளே போகுது. இங்கே தான் வருது அந்த சென்சாரோட கப்ளர். இப்போ இந்த கப்ளர் ரிமூவ் பண்ணணும். இந்த கப்ளர் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த லாக் இப்படி ப்ரெஸ் பண்ணணும். இது ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படி கழட்டணும். ரிமூவ் பண்ணோம் கப்ளரை. கப்ளர் ரிமூவ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா சென்சார் ரீப்ளேஸ் பண்ணோம். இப்போ நம்ம சென்சார் ரிமூவ் பண்ணிட்டோம். நம்ம ஓஐ சென்சார் தான் வாங்கியிருக்கோம். நம்ம சென்சார் வந்து ஓஐ தான் வாங்கியிருக்கோம். இப்போ இந்த சென்சார் வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ நம்ம நியூ சென்சார் வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஏபிஎஸ் சென்சார் கம்ப்ளீட்டாக மாட்டிட்டோம். இதுக்கப்புறமா வீல் மாட்டணும். இப்போ நம்ம இந்த பென்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாருங்கள், இதில் ஏபிஎஸ் லைட்டு, ட்ராக்ஷன் லைட் ஆஃப் ஆயிடுச்சு. இதில் நம்ம ஏபிஎஸ் சென்சார் மட்டும் தான் மாற்றிருக்கோம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வண்டிக்கு ஏபிஎஸ் சென்சார் மாற்றிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.